Hi guys, பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் ப்ராசஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் என்னன்னா இடிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்த இடிசி வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், அதாவது ரெஸ்பிரேட்டரி செயின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சப்ஸ்டன்ஸ் எப்படி நார்மலா நடக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டோ இல்லை லிபிட் மெட்டபாலிஸ்ல வரக்கூடிய சப்ஸ்டன்ஸ்ல இருந்து அந்த எலக்ட்ரான்ஸை எப்படி எனர்ஜியா மாத்துது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஸ்டன்ஸ். ஸோ இந்த இடிசி எப்படி எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுது, அதுக்கிட்ட என்ன நேச்சர் இருக்கு, அந்த எலக்ட்ரான் வந்து எப்படி கடைசி எனர்ஜியா மாறுது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க, என்னோட பேர் முத்துகிருஷ்ணன். ஸோ நம்ம அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம பயாலஜிக்கல் ஆக்சிடேஷனா என்ன, தென் அதுக்கு தேவையான என்சைம்ஸ்னா என்னென்ன அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ டைரக்டா இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி அதை ரெஃபர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியா புரியும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோக்கான நம்ம மோட்டோ வந்து என்ன பண்ணோம்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினை பத்தி பார்க்கறது. ஸோ நம்ம டைரக்டா அதுக்குள்ள போவோம். ஸோ எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் இடிசி, அதர்வைஸ் இன்னொரு விதமா சொல்லணும்னா ரெஸ்பிரேட்டரி செயின் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இடிசியோட ரோலை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஸோ இப்போ நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட் மெட்டீரியல் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட், லிப்பிட்ஸ், அமினோ ஆசிட், ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே வந்து கடைசி எனர்ஜியா மாறுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த எனர்ஜி எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதுக்கான முக்கியமான ஒரு கான்செப்ட் தான் பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் நம்ம படிச்சோம். ஸோ இந்த சப்ஸ்டன்ஸ்லாம் உடையும், ஆக்சிடேஷன் நடக்கும், கடைசி வந்து கார்பன் டை ஆக்சைடு ஆகும், வாட்டர் மாலிகுலாவும் லிபரேட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். பட் ஆனால் இதுக்குள்ள என்ன நடக்குது? ஸோ ஒரு பொருள் ஆக்சிடேஷன் ஆகி வாட்டராவோ கார்பன் டை ஆக்சைடோ எலிமினேட் ஆகும் போது எப்படி எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ரெஸ்பான்சிபிளான ஒரு பிளேஸ் தான் இந்த இடிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட். ஸோ இந்த இடிசிங்கிறது என்ன பண்ணும்னா, ஒரு எலக்ட்ரானை டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய செயின். அதாவது நம்ம ஒரு ட்ரெயின் மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒரு பேசஞ்சர் வருவாங்க. அந்த பேசஞ்சர் வந்து ஒரு டெஸ்டினேஷன்ல போய் என்ன பண்ணுவோம், போய் டிராப் பண்ணும். ஸோ அப்படி டிராப் பண்றது மூலமா மியூச்சுவல் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இட்ஸ் கோயிங் டு கலெக்ட் சம் ரெவன்யூ. ஸோ இதே மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அது எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரூ எலக்ட்ரான்ஸ். ஸோ இப்போ நம்ம இந்த ட்ரெயினோட கம்பேரிசன் இதோட விட்டுருவோம், இதுக்குள்ள ஒன்று தான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த ட்ரெயின்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி நம்ம என்ன வச்சுக்கலாம், இந்த சப்ஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். அது என்னென்ன சப்ஸ்டன்ஸ்? NAD, FAD. ஸோ இந்த ரெண்டு சப்ஸ்டன்ஸும் காம்ப்ளெக்ஸ் வந்து இடிசில இருந்து வெவ்வேறு காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த ரெண்டை மட்டும் நான் வச்சுக்கோம், NAD அண்ட் FAD. இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் நடக்கும்போது கிடைக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் அயன்ஸ் வந்து என்ன பண்ணிக்கிறோம், கெயின் பண்ணிக்கிறோம். ஸோ கெயின் பண்ணி இட்ஸ் கன்வெர்டட் இன்டு தி FADH ஆவோ இல்லை H2O இல்லாட்டி NADH ஆவோ H2O என்ன பண்ணிக்கிறோம், மாறிடும். ஸோ இது ஹைட்ரஜன் என்ன பண்ணிக்கிறது, கெயின் பண்ணிக்கிறது. இந்த கெயின் பண்ண ஹைட்ரஜன் எலக்ட்ரானை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அடுத்தடுத்த ஸ்டேஷன்ல போய் டிராப் பண்ற மாதிரி அடுத்தடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணும், இந்த எலக்ட்ரானை பாஸ் பண்ணிட்டே போகும். ஸோ அப்படி பாஸ் பண்ணும்போது கடைசி மோட்டோ அதுக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளவுதான். ஸோ இதுல வந்து ரெடியூசிங் ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ் கோ என்சைம்ஸ் சொல்லலாம். NAD, FAD இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம்னா எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், கெயின் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த கெயின் பண்ணதுதான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த இடிசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் காம்ப்ளெக்ஸஸ் இருக்கு. 5 விதமான காம்ப்ளெக்ஸஸ் இருக்கு. இப்போ இந்த ட்ரெயினில் வந்து ஒரு 5 கம்பார்ட்மெண்ட் மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். 5 கம்பார்ட்மெண்ட் இருக்கு. இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டாக மாறி போகும்போது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். அதர்வைஸ் கடைசி காம்ப்ளெக்ஸ் 5 தான் வந்து என்ன ATP ஜெனரேஷன் ஆகும். அதர்வைஸ் காம்ப்ளெக்ஸ் 4ல இருந்து டைரக்டா என்னவா மாற முடியும் அப்படின்னா, இட்ஸ் கன்வெர்டட் இன்டு தி கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டராகவும் போக முடியும். ஓகேவா? ஸோ அது என்னங்கிறது நம்ம டீட்டெயிலாக ஃபர்தர் ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடிசி வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம சொன்ன மாதிரி இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ல எலக்ட்ரான் பாஸ் ஆகும்போது ஃபைனலி இட்ஸ் கோயிங் டு லிபரேட் சம் எனர்ஜி. தட் மீன்ஸ் இட்ஸ் கோயிங் டு லிபரேட் ATP. அது ATP தன்னால ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தா அப்படின்னா இல்லை, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அதுக்கான சோர்ஸ் மெட்டீரியல் ADP அப்படின்னு சொல்லக்கூடிய அடினோசின் டைபாஸ்பேட்டையும் ப்ரீ பாஸ்போலேட்டடையும் கன்ஜாயின் பண்ணி இட்ஸ் பிகம் ஏ ATP. அந்த ATP தான் நம்ம எனர்ஜி கரன்சி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த ப்ராசஸுக்கு வெறும் எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் இன்வால்வ் ஆகுது, தட் மீன்ஸ் ஹைட்ரஜன் அயன்ஸ் மட்டும்தான் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா இல்லை. ஆக்சிஜன் ஆல்சோ இஸ் ஹேவிங் எ வைட்டல் ரோல். பிகாஸ் நமக்கு தெரியும் அனரோபிக் பாக்டீரியா தவிர வந்து மற்ற எல்லாத்துக்குமே, ஹையர் அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் வெரி வெரி
வைட்டல். ஏன் அப்படின்னா இந்த ப்ராசஸ் பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அது என்ன அப்படிங்கிறதுக்கான பிக்சர் தான் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்க, ஸோ இந்த டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ரொம்ப கிளியரா புரியும். ஸோ இப்போ நம்ம சாப்பிட மெட்டீரியல் கார்போஹைட்ரேட், அமினோ ஆசிட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஃபுட் சோர்ஸ். ஸோ அதுல இருந்து என்ன ஆக போகுதுன்னா இட்ஸ் ஃபைனலி இட்ஸ் கோயிங் டு லிபரேட் இன்டு கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர். இந்த ரெண்டாக தான் என்ன ஆக போகுது, மாறப்போகுது, வெளியே போகுது. பட் ஆனால் இந்த ப்ராசஸ் நடக்கும்போதே சைமல்டேனியஸா நமக்கு நெட்டா வந்து என்ன கிடைக்க போகுது, எனர்ஜி கிடைக்க போகுது. ஸோ அது எப்படி என்னன்னா இந்த இருக்கக்கூடிய இடிசி தென் அது இருக்கக்கூடிய கோஎன்சைம்ஸ் மூலமா. ஸோ இந்த கார்போஹைட்ரேட் வந்து மெட்டபாலிசம் ஆகும்போது, தட் மீன்ஸ் இந்த ஃபுட் மெட்டீரியல் மெட்டபாலைஸ் ஆகும்போது இட்ஸ் கோயிங் டு ரெடியூஸ் சம் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணும், ரெடியூஸ் பண்ணும். மீன்ஸ் ஹைட்ரஜன் அயன்ஸ் வந்து லிபரேட் பண்ணும். அந்த ஹைட்ரஜன் அயன்ஸ் வந்து இந்த கோஎன்சைம்ஸ் வந்து என்ன பண்ணும், கெயின் பண்ணி இட்ஸ் பிகம் NADH ஆர் FADH2 மாறும். இந்த எலக்ட்ரானை தான் அவங்க என்ன பண்ண போகுது அப்படின்னா இடிசியில் வந்து என்ன பண்ண போகுது, பாஸ் பண்ண போகுது. ஸோ இந்த இடிசி வந்து என்ன பண்ண போனா இந்த எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணி என்ன பண்ணும், அடுத்தடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டு போகும், காம்ப்ளெக்ஸஸ் கொண்டு போகும். அட் லாஸ்ட் இட்ஸ் கோயிங் டு கன்வெர்ட் இன்டு தி வாட்டர் மாலிக்யூல். அட் த சேம் டைம் இந்த ஆக்சிஜன் மாலிக்யூல் இன்வால்வ் ஆகி இருக்கிற ரா மெட்டீரியலையும் யூஸ் பண்ணி ADP அண்ட் பாஸ்போரேட் ரிப்ளேஸ் பண்ணி அது என்ன பண்ணும், நமக்கு செல் சர்வைவலாக தேவையான எனர்ஜியையும் கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து என்னது ஒரு கான்செப்ட், மொத்தமாக என்னது பயாலஜிக்கல் ஆக்சிடென்ட் ஒரு கான்செப்ட்னு சொல்லலாம். ஸோ இப்போ அந்த இடிசியில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ், இப்போ இது இடிசி சிம்பிளாக போட்டுட்டோம், பட் ஆனால் இதான் இந்த இடிசியில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ். இப்போ இந்த இடத்துல இருந்து மட்டும் நம்ம ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிப்போம். ஸோ இந்த இடத்துல இருந்து என்ன, அது ஹைட்ரஜன்ஸ் வந்து பாஸ் ஆக போகுது. ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஹைட்ரஜன் அயன்ஸை டொனேட் பண்ணி அது என்ன பண்ணிடுது, ஃப்ரீ குரூப்பாக மாறிடுது. ஸோ இந்த ஹைட்ரஜன் அயன்ஸ் வந்து என்னவா மாறுதுன்னு பாருங்க, NADH வந்து கெயின் பண்ணுது. கோஎன்சைம் வந்து என்ன பண்ணுது, அந்த ஹைட்ரஜன் அயனை கெயின் பண்ணி இட்ஸ் பிகம் NADH-ஆ கன்வெர்ட் ஆகுது. தென் அதுக்கப்புறம் பேரலா இந்த ஹைட்ரஜன் அயன்ஸ் வந்து என்னவா மாறுது, ஃப்ளேவோ ப்ரோட்டீன்ஸ் வந்து என்ன பண்ணுது, கெயின் பண்ணி இட்ஸ் கன்வெர்டட் இன்டு தி ஃப்ளேவோ ப்ரோட்டீன் ரிடக்ஷன் ஆகி FPH2-ஆ மாறுது. ஸோ நிக்கோட்டினமைடு NAD இருக்கும், தென் அப்புறம் ஃப்ளேவோ ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், தென் அதுக்கப்புறமா வந்து என்னன்னா சைட்டோக்ரோம்ஸ் இருக்கும் இந்த காம்ப்ளெக்ஸ்ல. ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ்ல வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா ஹைட்ரஜன் அயன்ஸ் வந்து என்ன பண்ணும், டொனேட் பண்ணும். ஸோ ஹைட்ரஜன் அயன்ஸ் வந்து டொனேட் ஆகி என்ன ஆகுது, இங்க அயன் குரூப் மூலமா என்ன ஆகுது, ரெடியூஸ் ஸ்டேட்டுக்கு வருது. ஸோ அட் லாஸ்ட் அந்த ஸ்டேட்ல இருந்து ஆக்சிஜன் மூலமா இட்ஸ் கன்வெர்டட் இன்டு தி வாட்டர் மாலிகுலா போகுது, அது காம்ப்ளெக்ஸ் 4ல இருந்து. ஸோ ஒன்ஸ் இட்ஸ் காம்ப்ளெக்ஸ் 5க்குள்ள போச்சு அப்படின்னா ATP-யா கன்வெர்ட் ஆகி என்ன நமக்கு எனர்ஜியா ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ சொன்ன மாதிரி இதுதான் வந்து நம்ம ETCல நடக்கக்கூடிய ஒர்க். ஸோ தென் அதுக்கப்புறமா இந்த ETCல இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை பற்றி நம்ம காம்ப்ளெக்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத அப்படியே நான் பார்த்தோம். இந்த ETC எங்க இருக்கும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நமக்கு வரும். இந்த ETC எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மைட்டோகாண்ட்ரியால தான் வந்து என்ன இருக்கும். ஸோ நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், அந்த மைட்டோகாண்ட்ரியால தான் வந்து என்ன பண்ணா எனர்ஜி ப்ரொடக்ஷன் ஆகும். தட் மீன்ஸ் ATP ஜென்ரேஷன் நடக்கும், அதுதான் எனர்ஜிக்கு இன்வால்வ் ஆகும், அதுதான் எனர்ஜியை சப்ளை பண்ண போகுது செல்லுக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ இந்த ETC எங்க இருக்கு அப்படின்னா இந்த மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள தான் என்ன இருக்கும். அதுதான் இந்த வந்து என்ன பண்ணுவோம், அங்க நடக்கக்கூடிய மெட்டபாலிக் ரியாக்ஷன் மூலமா வரக்கூடிய ஹைட்ரஜன் அயன்ஸை கெயின் பண்ணி ETCல பாஸ் பண்ணி இட்ஸ் கோயிங் டு கன்வெர்ட் இன்டு தி எனர்ஜி. ஓகேவா? இதுதான் கான்செப்ட். ஸோ அப்படின்னா நமக்கு மைட்டோகாண்ட்ரியால இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் என்னன்னு தெரியும். தட் மீன்ஸ் அதோட பார்ட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுச்சுன்னா நமக்கு ஈஸியா புரியும். ஓகேவா? ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து என்ன பண்ணணும்னா செல்லுக்குள்ள தெரியும், செல்லுக்குள்ள வந்து மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். அந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து என்ன பண்ணணும்னா மேஜரா ஒரு 5 பார்ட்ஸா டிவைட் பண்றோம். ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டர் மெம்பரைன் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது வந்து இன்னர் மெம்பரைன், ஸோ வெளி மெம்பரைன், ஸோ உள்ள இருக்கக்கூடிய ஒரு இன்னர் மெம்பரைன். இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய மெம்பரைன் வந்து என்ன சொல்ல அப்படின்னா இன்டர் மெம்பரைன் ஸ்பேஸ். வெளியில இருக்கிறதுக்கும் உள்ள இருக்கிறதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த நடுப்பகுதி வந்து என்ன சொல்றோம், இன்டர் மெம்பரைன் ஸ்பேஸ்ன்னு சொல்றோம். தென் அப்புறம் இந்த இன்னர் மெம்பரைனுக்குள்ள இருக்கக்கூடிய பார்ட்ஸ் வந்து என்ன சொல்றோம், கிறிஸ்டே தென் மேட்ரிக்ஸ் அப்படின்னு 2 பகுதியா என்ன பண்றோம், பிரிக்கிறோம். ஸோ அப்படின்னா என்னங்கிறத நம்ம வந்து இந்த ஸ்லைட்ல பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரைன், நம்ம அவுட்டர் மெம்பரைன், இன்டர் மெம்பரைன் ஸ்பேஸ், தென் அப்புறம் இன்னர் மெம்பரைன் பார்த்தோம். அந்த இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரைன்ல தான் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அந்த ETC வந்து என்ன இருக்கும், அது மூலமா தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். பட் ஆனால் இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த மெம்பரைன், இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரைன் இருக்குல்ல, அதுல வந்து என்ன ஆகும்னா ஹைட்ரஜன் அயன்ஸோ சில இம்பார்ட்டன்ஸ் ஹைட்ரஜன் அயன்ஸ், பொட்டாசியம் அயன்ஸ், சோடியம் அயன்ஸ், சின்ன ஸ்மால் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ADP எல்லாம் என்ன ஆகாது அப்படின்னா பாஸ் ஆகாது. ஸோ இதுதான் இதோட மேஜர் டிராபேக்.
பட் ஆனால் இந்த இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்லேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டே அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிறிஸ்டேங்கிறது என்ன அப்படின்னா நத்திங் பட் அந்த இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேனே வந்து என்ன ஆகும்னா பயங்கரமா வந்து நிறைய க்ளோஸ்ட் ஸ்ட்ரக்சரா இருக்கிறதுனால பயங்கர ஃபோல்டா இருக்கும். அந்த ஃபோல்டட் ஃபார்மா இருக்கக்கூடிய அந்த மெம்பரேனுக்கு பேர் தான் என்ன சொல்றது, கிறிஸ்டே அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கப்புறமா அதே இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன்ல வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு யூனிட் இருக்கு. ஸோ இந்த பாருங்க ஸ்பெஷலைஸ்டு யூனிட் இருக்கும். இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாஸ்போர்லேட்டட் யூனிட், அதாவது பாஸ்போர்லேட்டிங் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல தான் என்ன நடக்கும் அப்படின்னா பாஸ்போர்லேஷன், ஆக்சிடேட்டிவ் பாஸ்போர்லேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நடக்கும். ஓகேவா? ஸோ இன்னர் மைட்டோகாண்ட்ரியா தான் வந்து என்னது ரொம்ப ரொம்ப வைட்டல். அதில் தான் வந்து ஏகப்பட்ட என்சைம்ஸ் இருக்கும். பர்டிகுலராக நமக்கு காமனாக தெரிஞ்ச சிட்ரிக் ஆசிட்ல பீட்டா ஆக்சிடேஷன், ஃபேட்டி ஆசிட் பீட்டா ஆக்சிடேஷன், இது மாதிரி முக்கியமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு தேவையான எல்லா என்சைமே எதுக்குள்ள இருக்கும், மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள இருக்கக்கூடிய என்சைம்ஸ்ல தான் இருக்கும். இன்னர் மைட்டோகாண்ட்ரியால இருக்கக்கூடிய இதெல்லாம் என்சைம்ஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் எல்லா விஷயங்களும் நடக்கும். அதுல இருந்து லிபரேட் ஆகிற ஹைட்ரஜன் அயன்ஸை தான் யூட்டிலைஸ் பண்ணி எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன், இப்போ வந்து மைட்டோகாண்ட்ரியா பார்த்துட்டோம். தென் அதுக்கப்புறம் அதோட என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு மைட்டோகாண்ட்ரியால, அது வந்து இடிசியோட எப்படி கோரிலேட் ஆகுது அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து இந்த இடிசியோட ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் என்ன, இடிசின்னா எங்க இருக்குன்னு பார்த்தோம். அது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு 5 கம்பார்ட்மெண்ட் கொண்ட ஒரு சின்ன ஒரு ட்ரெயின் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. 5 விதமான காம்ப்ளெக்ஸஸ் இருக்கு. இதுல வந்து காம்ப்ளெக்ஸ் 1ல இருந்து 4 வரையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானை கொண்டு போகக்கூடிய ஒரு கேரியர், மொபைல் கேரியர் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 5 கொண்ட ஒரு இன்ஜின் ட்ரெயின் இருக்கு. அதுல 4 கம்பார்ட்மெண்ட் வந்து என்னது கொண்டு போற ஜாமான கொண்டு போறக்கூடிய ஒரு குட்ஸ் இது மாதிரி வச்சுக்கலாம். இல்லாட்டி பேசஞ்சர் போற ஒரு கம்பார்ட்மெண்ட். ஒரு பார்ட் தான் வந்து இந்த 4ஐயுமே கேரி பண்ண போகுது. இந்த 4க்கு மொத்த யூஸே வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்னு சொல்லக்கூடிய காம்ப்ளெக்ஸ் 5 தான். அந்த காம்ப்ளெக்ஸ் 5ல தான் என்ன ஆக போகுது, ஏடிபி வந்து சிந்தசிஸ் ஆக போகுது. ஓகேவா? ஸோ அந்த 4 பார்ட் என்ன பண்ணுது, எலக்ட்ரானை கொண்டு போகும். அந்த 5வது காம்ப்ளெக்ஸ் தான் வந்து ஏடிபி சிந்தசிஸ் ஆகும். ஸோ த ரிமைனிங் 4 காம்ப்ளெக்ஸ் இஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் எ மொபைல் கேரியர். ஸோ அதில் என்னென்ன காம்ப்ளெக்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. என்ஏடிபிஹெச் இருக்கும், கோஎன்சைம் இருக்கும், தென் அப்புறம் சைட்டோக்ரோம்ஸ் இருக்கும். அது என்னங்கிறத நம்ம நெக்ஸ்ட் ஃபர்தர் ஸ்லைட்ல பார்க்கலாம். ஸோ இந்த மொபைல் கேரியர்ஸ் எல்லாமே எலக்ட்ரானை டிரான்ஸ்போர்ட் பண்ணும். கடைசியில் வந்து என்ன ஆகும், இட்ஸ் கன்வெர்டட் இன்டு தி ஆக்சிஜன் வந்து என்ன கம்பைன் ஆகி வாட்டராவோ கார்பன் டை ஆக்சைடாவோ போகலாம், இல்லாட்டி எனர்ஜியா மாறி நம்ம செல்லுக்கு யூட்டிலைஸ் ஆகலாம். ஸோ இப்போ இதில் நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடிய ஆக்சிஜன்ல வந்து மோஸ்ட் ஆஃப் தி அமௌண்ட், largest proportion of oxygen is supplied to the mitochondria for utilize for this purpose. So இந்த ETCல நடக்கக்கூடிய ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் அல்லாட்டி இந்த ETCல நடக்கக்கூடிய ஆக்சிடேஷன் ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகிறதுக்காக தான் நம்ம உடம்புல எடுக்கக்கூடிய மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் வந்து என்ன ஆகும், யூட்டிலைஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ETCன்னு சொல்லக்கூடிய ஒரு ரஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுல வந்து நீங்க ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸா பார்க்காதீங்க. சிம்பிளா என்ன பண்ணணும்னா இதுல வந்து ஒரு 5 விதமான காம்ப்ளெக்ஸ் இருக்கு. காம்ப்ளெக்ஸ் 1, காம்ப்ளெக்ஸ் 2, 3, 4 and 5. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கிறது, ஒரு எலக்ட்ரான் வந்து இந்த இடத்துல இருந்து பாஸ் ஆக ஆரம்பிச்சுன்னா இட்ஸ் கோயிங் டு பாஸ் தி 5 பிளேசஸ். ஸோ 1ல இருந்து 2, அதுல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி 3, அதுல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி 4. ஸோ 4ல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிஜனோட கம்பெனி வாட்டரா எலிமினேட் ஆகும் அப்படிங்கறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துல 3 பிளேஸ்ல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா டைரக்டா ஏடிபி சிந்தசிஸ், இந்த காம்ப்ளெக்ஸ் 5 வந்து பாத்தீங்கன்னா தேவையான ஹைட்ரஜன் அயன்ஸ் வந்து என்ன பண்ணணும், சப்ளை பண்ணணும். இந்த ஏடிபி காம்ப்ளெக்ஸ் 5 வந்து ஏடிபி சிந்தசிஸ் பண்ண போது அதுக்கு தேவையான ஃபியூயலான ஹைட்ரஜன் அயன்ஸ் வந்து இந்த 3 விதமான இடத்துல இருந்து காம்ப்ளெக்ஸ் 1 அண்ட் காம்ப்ளெக்ஸ் 3 அண்ட் காம்ப்ளெக்ஸ் 4 இந்த 3 இடத்துல இருந்தும் எலக்ட்ரான்ஸ் வந்து ஹைட்ரஜன் அயன்ஸ் வந்து என்ன ஆகும், காம்ப்ளெக்ஸ் 5 போறோம். அதை பேஸ் பண்ணி தான் ஏடிபி சிந்தசிஸ் நடக்குங்கிறது ஒரு கான்செப்ட், அக்செப்டபிள் கான்செப்ட். ஓகேவா?